கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசிக்கான 2026 நம்மளுடைய டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்கலாம். விருச்சகமே ஒரு ரகசியம் தான் இல்லையா? அந்த ரகசியத்துக்கு இந்த டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அன்பை கொடுத்தாலும் சரி, அந்த ஆத்திரத்தை கொடுத்தாலும் சரி, அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியது. பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் மிக மிக அன்பானவர்கள். அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆழமானதாக இருக்கும். புரியுதான்? ஏன்னா வந்து அதை புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்றதுதான் வந்து ரொம்ப குறைவாக இருப்பார்கள், அந்த விருச்சகத்தினுடைய அன்பை புரிஞ்சுக்கிறவங்க. ஆனா இவங்க கிட்ட ஒன்ஸ் வந்து கனெக்ட் ஆன பிறகு அவங்கள இவங்கள மாதிரி யாருமே வந்து பாதுகாக்க முடியாது. அந்த அளவுக்கு விருச்சகம் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். எப்பவுமே வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசி லக்னம்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அந்த ராசி லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். அதனாலதான் மேஷத்துக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் விருச்சகத்துக்கும். ஓகே, விருச்சகம் வந்து நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசி. ஓகேங்களா? ஒரு டெப்த், ஒரு ஆழம், அந்த ஆழத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரிதான் விருச்சகமும். இவங்க லைஃப் வந்து இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? சில நேரங்கள்ல பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களை பார்க்கும்போது மத்தவங்க வந்து பயப்படுற மாதிரி இருக்கும். அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்க லைஃப் வந்து ஒரு மலர் படுகையெல்லாம் கிடையாதுங்க. இவங்க நிறைய வந்து ஒரு கல்லு முள்ளு மேடு இந்த மாதிரி வந்த வாழ்க்கை தான் இறைவனே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா வந்து இது 8ஆம் இடமா போயிடுச்சு. 8ஆம் இடம்ன்றது வந்து எல்லா கஷ்டங்களும் புதைந்த ஒரு இடம் வந்து இந்த 8ஆம் இடம். ஓகேவா? அதனாலதான் இவங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில அடிபட்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இவங்க மாற்றப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை. சோ இந்த விருச்சகத்தை வந்து கையாளுதல் அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்லை. உண்மையான அன்பு கொடுத்தீங்கன்னா விருச்சகத்தை வந்து ஈஸியா வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பட் நீங்க வந்து பொய்யாக ஒரு அன்பை காட்டுறது, இவங்களை ஏமாத்துறதெல்லாம் பண்ணீங்கன்னா விருச்சகம் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா விருச்சகத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பழிவாங்கும் தன்மை கொண்டது. அதாவது வந்து எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து விருச்சகம் வந்து பழிவாங்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுல வந்து நல்ல ஒரு ஞானமும் இங்கதான் இருக்குது, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியும் இங்கதான் இருக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போராளிகளும் என்ன வேற என்ன சொல்லலாம், நம்ம தீவிரவாதமும் இங்கதான் இருக்குது. ஓகேவா? அதுல வந்து நீங்க யார வெளியே கொண்டு வரீங்க அப்படின்றது வந்து நீங்க எப்படி விருச்சகத்துக்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான்.